ஹாய் விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 57வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதுறாங்க. மே 7ஆம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வர வர பார்த்தோன்னா ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாக வந்துருக்கு. ஏன்னா ஒன்று மழை வந்துடுது, அப்படி இல்லைன்னா இவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க, பிளேயிங் லெவனாக அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பண்ணுறப்போ எப்படி ப்ரெடிக்ஷன் சரியாக வரும்னு இன்னும் புரியல. எடுக்கிற ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 9 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 6 to 7 பிளேயர்ஸ் தான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று மேட்ச்சில் வில் ஜாக்ஸை கொண்டாந்து முன்னாடி இறக்கி விட்றாங்க. அதுக்கு போன மேட்ச்சில் வில் ஜாக்ஸ் இறக்கவே இல்லை, ஹார்திக் பாண்டியா முன்னாடி இறக்கி விட்டாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணால் எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று மேட்ச்சில் சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாய் கிஷோருக்கு ஓவரே கொடுக்கல. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணுறாங்க. இது புதுசாக அஸ்வினி குமாருங்க ஒருத்தனை உள்ளே கொண்டு வராங்க, ஹர்ஷத் கானுன்னு ஒருத்தனை உள்ளே கொண்டு வராங்க, ஏகப்பட்ட சேஞ்சு. ஸோ நம்ம ஒரு கணிப்பில் போகிறோம் ப்ரெடிக்ஷனு. ஆனால் இவங்க சேஞ்ச் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டு போயிடறாங்க. நேற்று வின்னிங் ரிசல்ட் பார்த்தோம்னா மும்பை தான் கொடுத்துருந்தோம். மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். அது மழைனால அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பார்த்தா 12 மணிக்கு கிராஸ் ஆயிடுச்சு. இந்த 12 மணிக்கு மேலே போயிட்டாலே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துடும். இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு போயிடுது. இப்போ 7ஆம் தேதி இன்றைக்கி 7-3 காம்பினேஷனுக்கு போயிடுது. அதாவது 6-2 காம்பினேஷனில் 7-3 காம்பினேஷனுக்கு போயிடுது. சுக்கிரன் சந்திரனில் கேது குருக்கு போயிடுது. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் சேஞ்ச் ஆகிறப்போ அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு போயிடும். இப்போ நம்ம சொல்லியிருந்த பிளேயர் விளாடுவாங்கன்னு சொல்லியிருந்த பிளேயர்ஸ் பூராவே 12 மணிக்கு மேலே விளாட மாட்டாங்கன்னு சொன்னவங்க பூரா 12 மணிக்கு மேலே விளாடுவாங்க. ஸோ இப்படி ஆயிரும். ஏன்னா அப்படியே கிரகங்கள் சேஞ்ச் ஆகும். 12 மணி ஆயிடுச்சுனாலும் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ எதுக்கு 12 மணிக்கு மேலே இப்படி மேட்ச் வைக்கிறாங்கன்னு தெரில. 12 மணிலாம் ஆகிட்டா அப்போயே பார்த்திங்கன்னா மேட்ச்சை முடிச்சு விட்டணும். ஒன்று ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தணும், இல்லை டிஎல்எஸில் வின்னிங் கொடுத்துடணும். அதை விட்டுட்டு 12:20க்கு மேலே 12:30க்கு மேலே பார்த்திங்கன்னா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. 11:30 மணி போல் பார்த்திங்கன்னா மழை மட்டும் வரலன்னா அந்த மேட்ச்சை மும்பை ஈஸியாக வின் பண்ணியிருக்கும். மும்பை வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதை 12 மணிக்கு மேலே கொண்டு போய்ட்டு ஜிடி வின் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மழை மேட்ச் 12 மணிக்கு மேலே போனாலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா மாறிடும். ட்ரீம் லெவன் பார்த்திங்கன்னா மாறிடும். எப்போவுமே ஒரு மேட்ச் மழை வர மாதிரி இல்லை டைமிங் கூட ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்து போடாதீங்க. அது ஸ்கிப் பண்ணிடுறது தான் நல்லது. ஏன்னா எப்படி மாறி போயிடும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். மே 7ஆம் தேதி 7-3 காம்பினேஷன், அதாவது கேதுவும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தோம்னா ரஹ்மானுல்லா குர்பஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்தது சுனில் நரேன், அவருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங் போட்டார்னா 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அஜின்கியா ரஹானே ஒரு 25-30 ரன்ஸ் அடிக்கலாம். அடுத்து அன்கிரிச் ரகுவன்சிக்கு பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்கும். அடுத்து ஆண்ட்ரே ரசல் போன மேட்ச் விளாண்ட மாதிரி இந்த மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரிங்கு சிங் இந்த மேட்ச் எக்ஸலண்ட்டாக இருக்கும். போன மேட்ச்சே ரிங்கு சிங் ஆடுவார்னு சொல்லியிருந்தோம். கடைசியில் கம்மி பாலுக்கு அதிக ரன்ஸ் அடிச்சுட்டு போனார். இந்த மேட்சும் அதே மாதிரி, அதாவது கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் ரிங்கு சிங் எண்டில் வந்தார்னா கம்மி பாலுக்கு அதிக ரன்ஸ் இருந்தால் கூட அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி விளாடுவார். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பெருசாக விளாடுவார்னு சொல்ல முடியாது. இயர்லியாக விளாடுவார். ரொம்ப லேட்டாக விளாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வெங்கடேஷ் ஐயரை பார்த்திங்கன்னா போன மேட்ச் இறக்கவே இல்லை. எல்லாருக்கும் அடியில் கொண்டே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட் இருந்தால் கூட பவுலர் தான் இறக்குவாங்க போல். இந்த வெங்கடேஷ் ஐயர் இறக்க மாட்டாங்க போல். அப்புறம் எதுக்கு டீமில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அடுத்ததாக ரமன்தீப் சிங் அவருக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். அடுத்து வைபவ் வரரா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது வருண் சக்கரவர்த்தி, அவருக்கு இந்த மேட்ச் நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. இப்போ சமீப மேட்சஸ் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கலை அதிகமாக. இந்த மேட்ச் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர்கிட்ட 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹர்ஷித் ராணா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மொயின் அலி 1 விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேல பார்த்தோம்னா ஐஸ் மாத்திரை இந்த மேட்ச்சு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஷேக் ரஷீது, அவருக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அடுத்ததாக சாம் கரன், இந்த மேட்ச்சும் அவருக்கு நல்லா இருக்கும். பேட்டிங்கில் ஒரு 30+ ரன்ஸும், பவுலிங் போகிறப்ப 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் பார்த்திங்கன்னா கடைசி ஓவர் கலீல் அகமதுகிட்ட கொடுத்து அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் சாம் கரன்கிட்ட கொடுத்து நல்லா போட்டுருந்துருப்பார். ரோமர் எஸ்ஏபோர்ட் அடித்தார்னு நினைக்கிறேன் கலீல் அகமது ஓவர். ஸோ அது தேவையில்லாத ஓவர். அந்த ஓவர் அன்றைக்கி சாம் கரன் போட்டிருந்தால் சாம் கரனுக்கு விக்கெட்டே விழுந்திருக்கும். ஸோ அதை பண்ணாமல் விட்டாங்க. இன்றைக்கி சாம் கரனுக்கு 4 ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்க சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வரப்போ கண்டிப்பாக 30+ ரன்ஸ் அடிப்பார். நான் சொல்கிறது எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு சொன்னால் அதுக்கான வாய்ப்பை அவங்க வழங்கணும். வழங்கினா மட்டும்தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இப்போ ஒரு பிளேயர் நல்லா இருக்குது, ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடிப்பார்னு சொல்லியிருக்கோம்.
அவரை பேட்டிங்கே இறக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பவுலிங்கே கொடுக்கலன்னா, அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருந்தால் சரி என்ன பண்ண முடியும்? அவர் வரவே மாட்டார், பாயிண்ட்ஸே எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் கிரிக்கெட் நாலேஜை வச்சு யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கங்க, போட்டுக்கங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, அவருக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக டிவால் பிரேவிஸ், அவர் 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக MS தோனி ஒரு 20 ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிவம் டியூபே ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது தீபக் கூட அவர் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்தது அன்சுல் கம்போஜ் ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்ததான் நூர் அகமது 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த மேட்ச் அவருக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அந்த சைடு எப்படி வருண் சக்கரவர்த்தியோ அதே மாதிரி இந்த சைடு நூர் அகமதுன்னு சொல்லலாம். 2 பேருமே இன்றைக்கி மேட்ச்சில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸ்பின்னர்ஸில். அடுத்ததாக மதிசா பத்திரனா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து மாறும். இப்போ பத்திரனா வந்து எப்படி விக்கெட் எடுப்பாங்க அதெல்லாம் நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அடுத்தது கலீல் அகமது அவர் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து போவோம்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அந்த சைடு இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ பவர் பிளேயில் போல்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த சைடு இருக்க பேட்டர்ஸில் போல்ட் யாரை வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, போல்ட்டை விட பவர் கம்மியாக யார் இருக்காங்க, பவர் அதிகமாக யார் இருக்காங்க, இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவோம். இப்போ மிடில் ஆர்டரில் ஒரு பேட்டர் வந்து இருக்கார். அவர் பேட்டிங் வர்றதை நம்ம ஒரு இடத்துல வந்து கணிப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் போடுறாங்க. அந்த ஸ்பின்னருக்கு அவங்களை விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்க பட்சத்தில் அவர் இன்றைக்கி சரியாக விளையாட மாட்டார், ஒரு 25 ரன்ஸ் தான் அடிப்பார்னு வந்து சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அவரை கொண்டாந்து இயர்லி இறக்கி விட்றாங்க. அவரை கொண்டாந்து பவர் பிளேயில் வந்து இறக்கி விட்றாங்கன்னா அப்போ போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து இந்த பேட்ஸ்மேனோட பவர் கம்மியாக இருப்பாங்க, இவர் கூட இருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து அன்றைக்கி பேட்டிங் நல்லா ஆடிட்டு வந்து போயிடுவார். அதாவது அந்த ஸ்பின்னர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரன்ஸை வந்து அடிச்சிடுவார். அங்கே வரப்போ பார்த்திங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் நல்லா ரன்ஸ் அடிச்சிடுவார். அப்போ நம்ம ஒரு பிளேயர் வந்து இன்றைக்கி சரியாக விளையாட மாட்டார், சுமாராக தான் இருக்குது சொன்னோம்னா அவர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து போயிடுவார். ஸோ இப்படிலாம் வந்து நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து அந்த ஸ்பின்னர்ஸை விட பவராக இருப்பார். அவர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் வரப்போ நல்லா ஆடுவார் வந்து கணிச்சிருப்பான். அவரை கொண்டாந்து முன்னாடி பவர் பிளேயர் இறக்கி விடுவாங்க. பவர் பிளேயில் பவுலிங் போகிற பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட பவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்து போகிறாரு. அப்போ நம்ம நல்லா விளையாடுவார் சொன்ன ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா விளையாடாமல் வந்து போவார். ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும். இதனால தான் நம்ம வந்து இந்த பேட்டிங் ஆடுற மாற்றினாலே கடுப்பாகிறது. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில நாள் ஒவ்வொருத்தனை மாற்றி மாற்றி வந்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் உட்காந்து நம்ம கணிக்க முடியாது, யார் அவன் எங்கே அனுப்புவான்னு. அவன் மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவளை மாற்றி மாற்றி வந்து அனுப்புவான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த அக்யூரேட்டாக அந்த 11 பேரை வந்து கொடுக்கவே வந்து முடிய வந்து மாட்டேங்குது. இது பத்தாவது நம்ம நல்லா விளையாடணும்னு சொன்ன பிளேயரே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் விளையாடாமல் வந்து போவாங்க. நம்ம என்ன தான் கரெக்டாக கணிச்சிருந்தாலும் விளையாடாமல் போவாங்க. ஸோ அது வந்து எப்போயுமே நடக்கிறது தான். என்ன தான் நம்ம கணிச்சாலும் நம்மளை மீறி ஒன்று வந்து நடக்கும். ஸோ பத்தாவதுக்கு இவங்க ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வேறு பண்ணுறதுனால நம்மளோட அக்யூரேசிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து வருது மேட்சஸ் எல்லாத்துலேயுமே. இது பார்த்திங்கன்னா அஸ்வின் குமார் பார்த்திங்கன்னா புதுசாக உள்ள வந்து அவர் வந்து வேறு விக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டார். ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது. கடைசி நேரத்தில் அவங்களெல்லாம் பார்த்து செக் பண்ணி கணிக்கவும் வந்து முடியலை அந்த இருக்கக்கூடிய அந்த 15 நிமிஷத்தில். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். KKR CSK மேட்ச்சில் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஆயுஷ் மாத்ரே, சாம் கரான், டிவால் பிரேவிஸ், நூர் அகமது, கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து வெறும் 11 பேர் தான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். அதனால் ரொம்ப டீப்பாக போகாமல் ஓரளவுக்கு காமனாக நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 11 பேர் வந்து சொல்லியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரிங்கு சிங்காக இருக்கட்டும், இன்னும் சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபை பொறுத்து வந்து மாறுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரஹ்மானுல்லா குர்பஸ், அஜின்க்யா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்சி, ஷேக் ரஷீத், ரவீந்திர ஜடேஜா, சிவம் டியூபே, பத்திரனா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ இவங்களில் வந்து சில பேர் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து நல்லா விளையாடவும் வந்து வருவாங்க, அதே நேரத்தில் சுத்தமாக விளையாடாமே வந்து போவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் அதில் தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, சாம் கரான், நூர் அகமது இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க எதுக்கு வந்து டீசன்ட் பிளேயர்ஸ் தனியாக வந்து சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் டீம் பிளேயர்ஸு எக்ஸ்ட்ரா 2 பேர் 3 பேர் கொடுக்குறீங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நிறையா சொல்லுங்கன்னு வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷனும் நிறையா கொடுக்கணும்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த 20 டீம் 21 டீம் வந்து போடுறவங்கன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் டீம்ஸ் வந்து போடுறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. அதாவது அவங்கலாம் ஒரு டீம் போட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தில்ல, அவங்கலாம் அதிகமான டீம்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த டீசன்ட் பிளேயர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் டெலகிராமில் கொடுக்குறப்போ அந்த ஸ்லாஷ் போட்டு எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் கொடுக்குறது இதனால தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து லோ ஆர்டரில் வந்து எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து யார் எடுக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் போய்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் அது. இப்போ ரொம்ப லோ ஆர்டர் பிளேயராக நான் நல்லா இருக்குன்னு வந்து கொடுத்துருப்பேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அஸ்டோ சர்மா கொடுத்துருந்தேன், ஸ்டப்ஸை கொடுத்துருந்தேன். 2 பேருக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள மிஸ் பண்ண முடியாதனால அவங்க 2 பேரை கொடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து அவங்கள எடுக்க மாட்டீங்க. சரி, ஏன்னா டாப் ஆர்டர்ஸே அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தான் ஸ்லாஷ் போட்டு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலையும் இன்னொரு பிளேயர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா டீம் போட்டு நல்லா வந்து வின் பண்ணலாம்.